லாஸ்ட் ஷார்ட்ஸ்க்கு அவ்வளோ லவ் கொடுத்துருந்தீங்கங்க. என்னாச்சு கவி என்னாச்சு கவின்னு கேட்டு அவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏசியல் லிகமெண்ட் டேராக இருக்குங்க. ப்ளஸ் அது கூட மினிஸ்கஸும் இதுவாயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக சர்ஜரி போகணுன்னு சொல்லியாச்சு. ஸோ ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த டாக்டர்ஸ் எல்லாம் நடக்கிற அந்த ஸ்டேஜெல்லாம் நான் பார்ப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த ஆப்ரேஷன் தேட்டர் க்ளோஸ் பண்ண அந்த நொடி நிஜமாவே என்னோட ஹார்ட் பீட்டே நின்ன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பயம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் காட்ஸ் கிரேஸ் ரொம்ப நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சு ஐசியூவில் வச்சுருந்தாங்கங்க. சினிமால தான் அந்த கண்ணாடி வழியிலலாம் பார்த்துருப்போமா, அதை நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுல உண்மையாக ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. ஃபைனலாக சர்ஜரி முடிஞ்சு நல்லபடியாக ஆயிட்டாங்கங்க. அடுத்த 2 மாதத்துக்கு இந்த வாக்கர் வச்சு தான் நடக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் எங்கள் மாமாவை ரொம்ப அழகாக பார்த்துக்கணுங்கங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு.